பாத்தியா எங்க நிலைய பாத்தியா 40 மாத காலமா 41 மாத காலமா போராட்டம் ஒப்பாரி போராட்டம் நாங்க செவிட்டு அரசாங்கம் காதிலேயே விழவில்லையா ஒப்பாரி போராட்டம் கவனிக்க முடியாத தமிழக அரசை கேட்டுதான் போராட்டம் எங்களோட போராட்டம் கேக்குதா தமிழக அரசே கேக்குதா கேட்டுதானே போராட்டம் உப்பரி வைக்கும் போராட்டம் நாங்க நடத்தும் போராட்டம் விழுதா விழலையா எங்க குரல் கேக்குதா தமிழக அரசு ஒப்பரி வைக்கும் போராட்டம் தமிழக மன்றம் போராட்டம் எங்களுடைய சம்பளத்தை 41 மாத சம்பளத்தை பிடிக்கப்பட்ட சம்பளத்தை போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் நியாயம் கேட்டு போராட்டம் சம்பளம் கேட்டு போராட்டம். அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வாக்குறுதி ஒட்டுமொத்த சாலை பணியாளர்களுக்கும் 41 மாத நாங்கள் வந்தால் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருதி அது ஊதியத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் சொன்னது. இதுவரை இந்த தமிழக அரசாங்கம் 4 ஆண்டு காலமாக இது சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி இன்னைய வரையும் கேட்கல. பலகட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். பலகட்ட போராட்டம் செஞ்சு மாநில மாநாட்டில் அரைக்கோள் தீர்மானத்தில் ஒரு போராட்டத்தை தான் இன்றைக்கி ஒப்பாரி போராட்டம். அடுத்த கட்ட 3-4 போராட்டங்கள் இருக்குது. அதுபோல் இந்த அரசாங்கம் இது உடனடியாக மாநில நிர்வாகியை அழைச்சி பேசி உடனடியாக எங்களுக்கு 41 மாதம் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, எங்களோட தோழர்கள் இறந்து போன தோழர்கள் பல கிட்டத்தட்ட 100கணக்கான தோழர்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன தோழர்களுக்கு பணி காலத்தை அந்த 3 ஆண்டுங்கிறது பணி வருமானத்தை அழைச்சி வாரிசு பணி உடனடியாக வழங்க வேண்டும். இரண்டாவது அன்ஸ்கில்டு எம்ப்ளாயி என்ற ஒரு சாலை பணியாளர்களுக்கெலாம் எல்லா துறையிலையும் வழங்கப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வித்தரம் பெறாத ஊழியர்களுக்கான கல்வித்தரம் இல்லாத ஊழியர்களுக்கான ஒரு பணி வரம்பு ஒரு 5200 20,200 தர ஊதியம் 1900 என்ற அடிப்படையில் எங்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். இது தமிழக அரசாங்கம் உடனடியாக கூப்பிட்டு எங்கள் மாநில நிர்வாகியை கூப்பிட்டு உடனடியாக அழைச்சி பேசி இந்த தீர்வு காணலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் அதிகமாக தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து எங்கள் மாநில நடத்தும்படி அந்த போராட்ட காலத்துக்கு போகாத வளர்த்துக்காக இந்த அரசாங்கம் உடனடியாக கூப்பிட்டு அழைச்சி பேசணும்.